குட் மார்னிங். நான் பிரான்ஸ் நினைக்கிறதுக்கு முதல் காரணம் என் பொண்ணு தான் சொல்லணும். ஏம்மா நீ வெஸ்டேஜ் பேசுறியா? எனக்கு ஃபர்ஸ்ட் ஃபோன் இல்லைங்க, என் வீட்டுக்கார ஃபோன் மட்டும் தான் நான் யூஸ் பண்ணிட்டு இருக்கிறேன். அப்புறம் ப்ளஸ் தோட்டத்து வேலை இருக்கு, தோட்டத்து வேலையை பார்த்துட்டு அதுக்கப்புறம் தான் நான் வெஸ்டேஜ் பற்றி பேசவே எல்லாத்தையும் ஆரம்பிப்பேன். அமைதியாக வந்துட்டு ஏம்மா நீ வெஸ்டேஜ் பேசலையா? இந்த நான் அப்படி ஃபோன் பண்ணி பேசு, நீ வெஸ்டேஜ் பேசு பேசு. வெற்றி நான் அடிக்கடி சொல்லிட்டே இருந்தாலும் வெற்றிமா உனக்கு திட்டாங்களா? நான் பேசட்டுமா? நீ பேசுமா, நீ உன்னால முடியுமான்னு அதிகமாக என்னை வந்து ஊக்குவிச்சது என் பொண்ணு. எனக்கு வந்து இந்த ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்து வந்து என்னோட தங்கச்சி ஃபர்ஸ்ட் சரண்யாவுக்கு தான் ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்தாங்க. சரண்யாவுக்கு வந்து லாஸ்டா தான் நான் வந்து என் தங்கச்சிக்கு நானே கஷ்டத்தை கண்ணு தெரிஞ்சேன். இப்ப செய்வாளா செய்ய மாட்டா அப்படின்னு சொல்லி எனக்கு கடைசியா போனா போட்டுன்னு கொடுத்தா. அவளுக்கு நான் தான் ஃபர்ஸ்ட் பிரான்ஸ் முடிச்சு அவளை சில்வர் ஆக்கியிருக்கிறேன். இவங்க செய்வாங்க அவங்க செய்வாங்க, தயவு செஞ்சு நீங்க யாரையுமே நினைக்காதீங்க. எல்லாத்துக்கிட்டையுமே ஷேர் பண்ணுங்க. ஷேர் பண்ற வேலை மட்டும்தான் செய்யறோம். அவங்க ஆட்டோமேட்டிக்கா அவங்க மட்டும் அடுத்த லெவல் வந்துகிட்டே இருப்பாங்க. எல்லாத்துக்கும் ஒரு சின்ன ஒரு காரணம் வச்சு தான் வந்திருப்போம். எனக்கும் என் பொண்ணுக்கு வந்து ஆக்டிவ் இன்கம் கிடையாது, பேசிவ் இன்கம் வேணும் அப்படின்னு ஒரே காரணத்தை என் பொண்ணுக்காக தான் நான் வந்தேன். உங்களுக்கும் மேடை இங்கே வரைக்காக கண்டிப்பாக காத்திருக்கும். எல்லாரும் வாங்க, இந்த மேடையை வந்து அலங்கரிங்க. எல்லாருக்கும் வாழ்த்துக்கள்.